ஆவி ஆத்மா சரீரம் சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம். இன்னைக்கு ஒரு வேற விதத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதா இருக்கும்படி. அப்ப எதுங்க ஆவி ஆத்மா? நம்முடைய ஜீவிதத்தில் ஆவி ஆத்மா சேர்ந்த 3 காரியம் இருக்குது. அதை சிலவங்க சொல்றாங்க. அப்படி விட இன்னொரு விதத்தில் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அது இன்னொரு விதத்தில் போட்டிருக்கு. அங்கே 2 விதம் போட்டிருக்கு, ஆனால் இங்கே 3 விதம் போட்டிருக்கு. இங்கே 3, அங்கே 2. சொல்லுங்க பார்ப்போம், வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஆமென். அப்போ இங்க 2 விதமான மனுஷன் இருக்குது. அதே பவுல் இன்னொரு சொல்றார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உள்ளான மனதில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ இந்த 3 காரியம் ஆவி ஆத்மா சரீரத்தில், சரீரம் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. இது ஃபுல்லி மெட்டீரியல். கண்ணுக்கு புலப்படுகிறது தான் சரீரம். ஆத்மா அது பாதி மெட்டீரியல், பாதி இம்மெட்டீரியல். சரிங்களா? ஆத்மா அதுங்க பாதி மெட்டீரியல், பாதி இம்மெட்டீரியல். அதாவது பாதி கண்ணுக்கு தெரியும், பாதி கண்ணுக்கு தெரியாது. எது கண்ணுக்கு தெரியாது? பாதி சிந்தனை, சித்தம், புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், எண்ணங்கள், ஞாபகங்கள், சரிங்களா, நினைவுகள், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் எதை வைத்து ஆத்மா செயல்படுகிறது? மூளை வைத்து. எப்படிங்க? மூளை வைத்து. அப்போ மூளை என்ன செய்ய முடியும்? இம்மெட்டீரியல், அது உள்ளுக்குள்ள இருக்குது. மெட்டீரியல் அது நமக்கு அது வச்சு தான் என்ன செய்வது? இது செயல்படுது. மூளை இல்லாமல், பிரெயின் இல்லாமல் என்ன செய்யாது? சிந்தனை, சித்தம், எண்ணங்கள், நினைவுலாம் என்ன செய்ய முடியாது? பிரெயின் உள்ளுக்குள்ள மூளை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? இதை ஆற்ற முடியாது. அப்போ ஆவி என்ன செய்யுது? ஆவி ஃபுல்லி இம்மெட்டீரியல். அதாவது ஆவி முழுக்க கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம் ஆவி. கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம் ஆவி. சொல்லுங்க. சரீரம் கண்ணுக்கு புலப்படுகிறது. ஆத்மா பாதி கண்ணுக்கு புலப்படும், பாதி கண்ணுக்கு புலப்படாது. ஆவி மனிதன் அவன் என்ன செய்யறான்? கண்ணுக்கு புலப்படவே மாட்டான். சரி, இப்போ சரீரத்தை விட்டுருங்க. இப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆத்மாவையும் ஆவியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆத்மா ஆவியும் பார்க்கும் பொழுது தேவனா மேம்படுவதாக. இந்த ஆத்மா எதன் அடிப்படை வேலை செய்கிறது? ஆவி எப்படி வேலை செய்கிறது? ஆத்மா ஆவி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, ஆத்மா பிரெயினை யூஸ் பண்ணி தான், மூளையை யூஸ் பண்ணி தான் அது என்ன செய்யுது? வேலை செய்யுது. எப்படி யூஸ் பண்ணுது? நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் காதால் கேட்க முடியும். சரி, கண்ணால் நீங்கள் செய்ய முடியாது, பார்க்க
சரி சரி, நீங்கள் இங்கே கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, தொடு உணர்வு, இது எல்லாவற்றிலும் எடுத்து செய்யாது தகவலை பெற்றுக்கொள்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இப்போ ஐம்புலனுடைய உதவியோடு கூட அந்த டேட்டாவை மூளையிலிருந்து இந்த ஆத்துமா கேட்ச் பண்ணிடுது. டேட்டா எப்படிங்க? அந்த டேட்டாவை உள்வாங்கி வைத்துக்கொள்ளுது. இதுதான் ஆத்துமா தன்னுடைய ஒரு பாகமாகிய மூளையை வைத்து இப்படிப்பட்ட காரியங்கள் அது செய்கிறது. அப்போ கண்ணை பயன்படுத்துறது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதனுடைய எல்லா டேட்டாவையும் தகவல்களையும் சேகரிக்கிறது தான் இந்த மனதுடைய வேலை. இந்த மனதுடைய வேலை அது எப்படிப்பா சொல்கிறீங்க? காலைன்னு சொன்னேன், காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வரும். இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் அதிகமாகி விட்டுகிறது. இந்தியாவில் ஹார்ட் அட்டாக்கு அதிகமாகி வருகிறது அப்படின்னு உடனே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நியூஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யும்? டக்குன்னு அப்படியே வீட்டுக்கார திரும்பி பார்ப்பீங்க, ஹார்ட் அட்டாக்கு அதிகமாயிருச்சான், பார்த்துக்குங்க, ரொம்ப கொழுப்பு சாப்பிடாதீங்க. என்ன ஆயிரும்? இது இந்த நியூஸ் வந்தோடனே கூடவே என்னத்தை அது சேகரிக்கிறது? பயத்தை. சொல்லுங்க, பயத்தை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காருக்கு இப்படி வந்துருமோ, மற்றவங்க அப்படி வந்துருமோ, அவங்களுக்கு அப்படி ஆச்சு, இவங்களுக்கு இப்படி ஆச்சு, இவங்களுக்கு இப்படி வந்துருமோ சொல்லி அந்த யாருக்கெல்லாம் வந்தது எங்கள் டேட்டாவை இதை வந்து கேட்ச் பண்ணுது இந்த ஆத்மா. யாருக்கெல்லாம் வந்தது, யாருக்கெல்லாம் எப்படி சொல்லி அதைய அந்த தகவலை சேகரிக்குது இந்த ஆத்மா. சில சமயம் அந்த தகவல் பயத்தை கொடுக்கும், சில சமயம் அந்த தகவல் செய்யும் சந்தோஷத்தை கொடுக்கும். சில விஷயங்களில் பயமான செய்தி கேட்கும் பொழுது அந்த ஆத்மாவில் பயம் உண்டாகுது. சந்தோஷமான செய்தி கேட்கும் போது ஆத்மாவில் சந்தோஷம் உண்டாகுது. அப்போது பயமும் சந்தேகமும் ரெண்டு கலந்து இந்த ஆத்மாக்கு என்ன செய்யுது? ஒரு பலவிதமான எமோஷனில் இந்த ஆத்மா தனக்குள்ள இழுத்துக்கொள்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சில சமயம் இந்த ஆத்மாக்கு எந்த தகவலும் கிடைக்கலன்னு வைங்களேன், எந்த தகவலும் கிடைக்கலன்னா சும்மா இருக்காது. மூளைக்கிட்டேருந்து பார்க்கும், இந்த மூளையிலேருந்து எந்த தகவலும் இது ஆத்மா வரலையே இன்னைக்கு அப்படின்னு செய்யும். இது மூளை யூஸ் பண்ணி, மூளை வாயை யூஸ் பண்ணி மற்றவங்கிட்டிருந்து வாயை கிண்டி அந்த தகவலை எடுத்துரும். மற்றவங்கிட்டிருந்து வாயை கிண்டி, ஆமாம், வராப்பார் பேசிடாதடா, வரா உள்ளுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வாயை கிண்டிடுவா, கப் சுப்புன்னு ஆயிரும், வாயை விட்டுறாத. ஏன்? அன்னைக்கு முழுக்க அந்த அம்மாவுக்கு எந்த தகவலும் செய்யலை, வரலை. அதனால அது தகவல் சேகரிக்க எங்கேயாச்சும் போய் இது எப்படியாச்சும் பண்ணி அல்லது ஃபோன் பண்ணியாச்சும் ஏதோ ஒன்று பண்ணி அது தகவலை சேகரிக்கனே பார்க்கும். ஏன்னா ஆத்துமாக்கு உணவு எது அப்படின்னா தகவல் தான். எப்படிங்க? இன்ஃபார்மேஷன் தான் ஆத்மாக்கு உணவு. தகவல் தான் ஆத்மாக்கு உணவு. சரிங்களா? சரீரத்துக்கு உணவு என்ன? சாப்பாடு, இட்லி, தோசை, கறி, இதெல்லாம் சரீரத்துக்கு வரும். ஆத்துமாக்கு என்ன உணவு? இது தகவல் தான். ஆமாம், அது நல்ல தகவலாக இருக்கலாம் அல்லது கெட்ட தகவலாக இருக்கலாம். ஏதோ ஒரு தகவல் எடுத்துக்கும். எடுத்தாதான் இந்த ஆத்மா என்ன செய்ய முடியும்? மூளையை பயன்படுத்தி, மூளையிலேருந்து வாயை பயன்படுத்தி, கண்ணை பயன்படுத்தி ஏதோ ஒன்று படிக்கணும், காதை பயன்படுத்தி ஏதோ ஒன்று கேட்கணும். ஒன்றா காதை பயன்படுத்தி, அப்படியா போயிட்டாளா, கண்ணை பயன்படுத்தி, ஓ இப்படியா அது பார்க்கறது. ஒன்றா கண்ணை பயன்படுத்தி தகவல் எடுக்கணும், காதை பயன்படுத்தி தகவல் எடுக்கணும், அதை வாயை பிடுங்கி வாயை கிண்டி தகவல் எடுத்துக்கும். இது எல்லாம் ஒரு காரியத்தை என்ன செய்யும் இந்த ஆத்மா? ஆத்மாக்கு டெய்லி சாப்பாடு இது தகவல்கள். சொல்லுங்க. ஆமாம், நல்ல தகவலால் எடுத்தாலும் சரி,
கெட்ட தகவல் எடுத்தாலும் சரி, ஆத்மா வாழ்வது தகவல் அடிப்படையிலே வாழ்கிறது. சரீரம் வாழ்கிறது என்னது? சாப்பாடு அருமையில் வைத்து சாப்பாடுல சரீரம் வாழுது. ஆவி என்ன வாழுது? ஆவிக்கு என்ன சாப்பாடு? ஆவிக்கு என்ன உணவு? அது கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்கு சாப்பாடு. ஆவி மற்றவர்களை எதையும் என்ன செய்யாது, மற்ற தகவலை எடுக்காது, அதை பற்றி மைண்டே பண்ணாது. ஆவி கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே எடுக்கும், கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அது சாப்பிடும், கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அதை என்ன செய்யும், கேட்ச் பண்ணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன போட்டிருக்கு? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். அப்போ ஆவியில என்ன செய்யணும்? இந்த ஆவி எப்பொழுதும் எங்க சம்பந்தப்பட்டிருக்கு? பரலோகத்துக்கும் தேவனுக்கு தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது. ஆவிக்கு என்ன சாப்பாடு வேணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ அவர் தேவனிடம் இருந்தால் தகவலை எடுக்கும், தேவனுடைய வார்த்தை தான் அது என்ன செய்யும், உணவாக சாப்பிடும். பாஸ்டர், ஓகே பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர்? ஆத்மா பேசுதா, ஆவி பேசுதா, எப்படி எனக்கு தெரியும்? சரிங்க, இப்போ நான் இருக்கிறேன், இது சாப்பாடு சாப்பிட்டுக்குச்சு, இது சாப்பாடு சாப்பிட்டுக்குச்சு, இது 2 சாப்பாடு சாப்பிட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று செய்யணும்ல. அப்போ எது என்கிட்ட கிரி செய்யுது? இது என்கிட்ட கிரி செய்யுது. ஆத்மா பேசுதா, ஆவி பேசுதா? எப்படி நான் ஃபீல் பண்ண முடியும்? எப்படி நான் அதை யூகிக்க முடியும்? அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? அப்படின்னா ஆத்மா ஐம்பொருள் அடிப்படையில், இன்ஃபார்மேஷன் அடிப்படையில், டேட்டா அடிப்படையில் அது கலெக்ட் பண்ணி அந்த வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு பயம் ஒன்று வந்துச்சுன்னா அது யார் வேலை செய்கிறா? ஆத்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ உங்ககிட்ட நீங்கள் பயமுள்ள விஷயத்தை கேட்டிருக்கீங்க. 4 பேர் போனாங்களாம், டூர் போகும்போது குளிக்கும் போது செத்து போயிட்டாங்களாம் அப்படின்னு போகும்போது நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பெற்று அங்கிள் டாட்டா அங்கிள் அப்படின்னு போகும்போது நீங்கள் செய்வீங்க, தம்பி நேத்தாப்பா நியூஸ் பார்த்தேன், அங்கேயும் போயிட்டு வா, இங்கே போய் குளிக்க போயிடாது, செத்து போயிடும் போட்டிருக்கு. அப்புறம் அந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ளே என்ன செய்ய, ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருச்சு. சில சமயம் உள்ளுக்குள்ளே சில காரியம் சந்தோஷம் வருது, ஏதோ சந்தோஷமான செய்தி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சந்தோஷம் உள்ளே வந்தால் சந்தோஷமான கேள்வி ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்க, துக்கம் வந்தால் துக்கம் போதுமான ஒரு காரியம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பயம் வந்தால் பயமான காரியம் கேள்விப்பட்டிருக்கீங்க, வியாதி வந்தா ஏசாயா புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 23:5. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க, மகிழ் வாசிங்க. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதனால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். எப்போ நோய் உண்டாகுது? எப்போ நீங்க வியாதி ஆகுறீங்க? எப்ப பலவீனம் உண்டாகுது? எகிப்தின் செய்தி கேட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்டப்படுவதினாலும், அது தீரு என்ன பெரிய ஆள் நினைக்காத, அவங்கிட்டையும் இதே தான் சரக்கு இருக்குது, அவங்கிட்ட கேட்டாலும் இதுதான் வரும், இவங்கிட்ட நல்லா செய்தி தான். அப்போ எது உங்களுக்கு நோய் உண்டாக்குது? காதுல கேட்கிற செய்தி. சொல்லுங்க, கொரோனாங்கிற ஒரு காரியமே நியூஸ்லயோ எதுலையுமே இல்லைன்னா இன்னத்துக்கு யாரும் செத்துக்க மாட்டாங்க. குப்பைக்காரன் முத கொண்டு இந்த கொரோனா போட்டு காலகாலத்தில் குப்பை போடும் போதே பாடிடுவான் கொரோனா பாட்டு,
பகிர் பகிர்னு இருக்கும். அவன் அப்படியே பறைப்புட்டுறான் பாருங்க, வந்துருச்சு உன் தெருவில் வந்துடும் சொல்லி. ஆமாம், ஃபோன் எடுத்தாலே ஃபோன் ரிங் பண்ணால் அதான் வச்சு வரும். ஃபோன் ரிங் பண்ணால் அந்த ரிங் டோன் அதை வச்சுட்டாங்க. எல்லா பக்கமும் முதல்ல செய்தி அனுப்புடு, பிசாசுடைய வேலை. முதல்ல காதில் முதல்ல வியாதியை பற்றி செய்தி அனுப்பு, அப்புறம் அவனை ஆட்டோமேட்டிக்காக வியாதி ஆக்கிடலாம். ஆட்டோமேட்டிக்காக வியாதியை ஆக்கிடலாம். அல்லேலூயா. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ஆமே, அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகுது. அதே ஆத்துமால சந்தோஷம் சொன்னீங்களேன், ஒரே சிரிப்பு. என்ன ஒரே சிரிப்பு? எங்க வீட்டுக்காரங்க சம்பளம் கூட போட்டிருக்காங்களா இந்த மாசம்? தெரியுமா? என்னம்மா ஏன்னா சந்தோஷமான செய்தி உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அது சந்தோஷமான செய்தி வந்தோன்னா ஒரு சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துக்கமும் வியாதியும் அதாவது பிரச்சனையும் இது எல்லாமே எங்கிருந்து ஆத்மாக்குள்ள சேர்ப்பது? வெளியிலிருந்து இது என்ன செய்யுது? இது எடுத்துக்குது. ஆனா ஆவி அப்படி அல்ல. ஆவி எந்த தகவலும் வெளியே எடுக்காது, அது எடுக்க முடியாது, அது பழக்கப்படலை, அது தகவல் அடிப்படையில் வேலை செய்யாது. தகப்பன் செய்கிற அவருடைய வேலையில் தான் அடிப்படையில் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. தகப்பனுடைய வார்த்தை எப்படிங்க? தகப்பனுடைய பிதாய தேவன் குமாரனாய கிறிஸ்து ஆவியானவருடைய தகப்பனுடைய வார்த்தை கேட்டுதான் ஆவி வேலை செய்யும். மனது பூமியில் உள்ள சுற்றில் உள்ள தகவல் அடிப்படையில் மனது வேலை செய்யும். ஆவி பரலோகத்திலிருந்து வர ஆவியானவரோடு தகவல் அடிப்படையெல்லாம் தகப்பனுடைய வார்த்தை அடிப்படையில் தான் ஆவி வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ உங்க ஆத்துமா சில தகவல்கள் வருகிறது வைத்துக் கொள்வோம். சில பிள்ளைகள் நியூஸ் வரும் செய்தியில், இந்த பிள்ளைகள் படிக்கும்போது அப்படி ஆயிட்டாங்களாம், இப்படி ஆயிட்டாங்களாம் அப்படின்னு செய்தி வந்தோடனே ஆத்துமா அதை கேட்டுட்டு என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைகளை பார்க்கும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும். என்ன பார்த்துக்கோ, செய்திலாம் வருது பா, வேலை பாருங்க, நாங்களாம் அப்படி இல்லைப்பா அப்படிப்பாங்க. ஏன்? ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? இது செய்தி கேட்டோன்னே அது தன்னுடைய பிள்ளைய பக்கமாக திரும்பும். அதே செய்தி கேட்கும்போது ஆவி ஒன்று சொல்லு பாருங்க, அதே மாதிரி தான். இந்த செய்தி கேட்கும்போது கண் அங்கே போகுதா, உள்ளுக்குள்ள ஆவி சொல்லும், பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் கத்தரால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் ஒளிவு மேல கண்டுகளை போல இருப்பார்கள். இதெல்லாம் பிள்ளைகளை பற்றி மனசில் வரும். அப்போ அந்த காரியம் உள்ளுக்குள்ள வந்தோடனே இப்போ ஆவி இப்படி பேசும், ஆத்துமா இப்படி பேசும். இப்போ ரெண்டு அடிப்படையில் பேசும் பொழுது நீங்கள் எதை எடுக்கிறீங்க தான் மிக முக்கியமான காரியம். ஆவி முழுக்க முழுக்க பசுத்த ஆவியானுடைய தகவலை மட்டும் செய்தும் வாங்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஆவி சில சமயம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, திடீர்னு எங்கேயாச்சும் கிளம்பி போகும்போது, எங்கேயாச்சும் நீங்கள் கிளம்பி போகும்போது போக வேண்டாம் மாதிரி சொல்லி, இப்படிங்க போக வேணாம் அப்படின்னு மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும். போகாதீங்க, அது தேவையில்லை அப்படி ஒரு இன்னும் மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது உண்டு பண்ணும். அப்போ வேண்டான்னு சொல்லும்போது என்னோ தெரியல, மனசில் கேட்க மாட்டேங்குது, ஆவியானவருடைய நடந்து பிள்ளையாட்டிருக்கு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆத்மா நினைக்கும், ஏன் வேணான்னு சொல்கிற, ஏன் வேணான்னு சொல்கிற, நல்லது தானே, இல்லை என்னமோ போகிறது பார்த்தா ஒரு மாதிரியாகவே இருக்குது, மனசு இன்னும் ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்படுதுன்னே மனது சும்மா இருக்காது, ஆத்மா சும்மா இருக்காது.
தகவலை திரட்ட ஆரம்பிக்கும். தகவலை திரட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மனைவி பார்த்து எனக்கு என்னமோ அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆவி இல்லைன்னமோ மனசு வேணான்னு சொல்லுது, அங்கே போவேனா நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரிலப்பா அப்படின்னு நீங்கள் ஒன்றே மனைவி என்ன செய்வாங்க, காரணம் என்னன்னு சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. இல்லை காரணத்தை தான் நான் சொல்லி பண்ணேன், காரணம் தெரியல, ஆனால் மனசு என்னமோ ஒத்துக்க மாட்டுது. சும்மா என்னங்க நீங்கள் இது ஒரு காரணம் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று நினச்சிருக்காங்க, ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா, யாராச்சும் சொன்னாங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா, யார் என்ன சொன்னால் சொல்லுங்கள் அப்படின்னு செய்வாங்க. மனைவி நம்மக்கிட்ட காரணத்தை கேட்பாங்க. ஆனால் ஆவி என்ன செய்யும், காரணத்தை சொல்லாது, போக வேணான்னு மட்டும் சொல்லும். உடனே மனைவி சும்மா இருப்பாங்களா, இதே இப்படி தான், உங்கள் வீட்டுக்கு நான் மட்டும் வரைஞ்சு கட்டி வந்துடுவீங்க, எங்கள் வீட்டுக்கு நான் மட்டும் உங்களுக்கு ஆவி சரியில்லைன்னு சொல்லுவீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டான்னு கிளம்பிடுவீங்க, எங்கள் வீட்டுனா மட்டும் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. யார் என்ன சொன்னால் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன சொன்னால் என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், யார் என்ன சொன்னால் சொல்லுங்கள். ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாவது ஃபோனில் ஏதாவது சொன்னாங்களா, யார் இல்லை நல்லா கூப்பிட்டாங்க, என்ன இல்லை எனக்கு என்னன்னு துரியல, என்னமோ மனசில் என்னமோ ஆவியானவர் கிட்டுனானுங்க, என்னமோ மனசில் தெரியல, நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதல் இல்லை போகணான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன்னா, அவங்க மனைவிமார்கள் கேட்கவே மாட்டாங்க, காரணத்தை சொல்லாம போட மாட்டாங்க, காரணத்தை சொல்லாம போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல ஆத்மா கிரியை செய்யும். இந்த ஆத்மாக்கு தகவல் தெரியாட்டினா பித்தம் பிடித்த மாதிரி ஆகி போயிருக்கும். ஆத்மாக்கு ஏன் காரணம் தெரிஞ்சாகணும், ஏன் என்ன காரணம். ஆனா ஆவிக்கு ஒன்றுமே தெரியாது. வசனம் சொல்லுறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன், எடுத்து வாசிங்க 17 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனோ அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். போதும், கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு கூட அவரோடு கூட. அப்போ இந்த கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அது பசுத்தாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் மட்டுமே ஆவி செயல்படும். ஆவிக்கு காரணம் சொல்ல தெரியாது. ஆவிக்கு என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க, யாருன்னு சொன்னாங்க, அவங்க இப்படி பேசும்போது அவங்க யாருன்னு சொல்லுங்க, காரணமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆத்மா அப்படி இல்லை. ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பேசும்பொழுதே அங்கே வம்பிழுத்துரும். ஆத்மா பேசும்போதே அப்பமே தெரியும், அவன் பேசும்போதே மூஞ்சி முகர மாதிரி போச்சு இல்லை, அப்பமே எனக்கு தெரியுன்ட்டுவாங்க. நல்லா தான் பேசியிருப்பாங்க. வம்பிழுக்குன்னு இந்த ஆத்மா என்ன செய்யும் பாட்டு. ஏன்னா அது ஏதோ ஒரு காரியத்தில் அது வேற விதத்தில் பழக்கப்பட்டதுனால, உலகத்தில் அடிப்படையில் பழக்கப்பட்டதுனால அது அப்படியே இருக்கும். ஆமென். அந்த உலகத்தின் அடிப்படையில் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதுனால அது என்ன செய்யும், டாக்டர் ரிப்போர்ட்டு சொல்லும், பேப்பர் நியூஸை சொல்லும், டிவி நியூஸை சொல்லும், அக்கம் பக்கம் பார்க்க சொல்லும், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எடுத்து காமிக்கும். இதெல்லாம் காமிச்சு நம்மளை எப்படி ஆகிலும் ஒரு சோர்வுக்குள்ளேயே கொண்டு போய் ஒரு மூளையில் தளர்தான் ஆத்மாவுடைய வேலை. ஏன், இந்த ஆத்மா உலகத்திலே பழக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட காரியம் செய்யும். இந்த 2 அணுவும் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஆனால் ஆவி அப்படி இல்லை. அது நம்மளை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கும். சில சமயம் பாருங்கள், சில பிள்ளைகள்லாம் ஊருக்கு போகும்போது தனியாக சென்னைக்கோ பெங்களூரோ எங்கேயும் அமுச்சிங்கன்னு வைங்களேன், பிள்ளைகளை அமுச்சு விட்டிங்கன்னா சும்மா இருப்பீங்களா, உட்கார வச்சு 1 ஹவர் கிளாஸ் எடுப்பாங்க. உட்கார வச்சு 1 ஹவர் கிளாஸ் எடுப்பாங்க. பாரு, வண்டி ஏறும் போது ஃபோன் பண்ணு, வண்டி கீழே இறங்கும் போது ஃபோன் பண்ணு, பக்கத்தில் யார் உட்காரான்னு பாரு,
கிளவியா குமரனா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கு யாருன்னு சொல்லு. முடிஞ்ச செல்ஃபி எடுத்து கூட எனக்கு அமுச்சு வை, பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. ட்ரெயினில் போகும்போது பாரு, யாரும் சாப்பாடு கொடுத்த எதுவுமே வாங்கி சாப்பிட்றாத, பத்திரமா இரு. நான் சொல்கிறேன், ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதான், சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் நீயே சார்ஜ் எடுத்துக்கிட்டியா? ஃபோன் சார்ஜ் இருக்குதா? செல்ஃபோன் எடுத்துக்கிட்டியா? பேக் பண்ணிட்டியா? எல்லாம் இருக்குதா? அது ஃபோனில் சார்ஜ் நான் ஃபோன் பேசினா நீ பேச முடியுமா? அது சார்ஜ் போட்டிருக்கியா? இது எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு 1 ஹவருக்கு என்ன செய்யும் அதுக்கு இந்த பிள்ளைங்க உட்கார வச்சு கிளாஸ் எடுப்போமா? கண்டிப்பாக கிளாஸ் எடுப்போம். அந்த பிள்ளை பஸ் ஏறும்போது பஸ் ஏறிட்டமா, ட்ரெயின் ஏறிட்டமா, உக்காந்துட்டோமா, பக்கத்தில் வந்து ஒரு ஆண்டி உக்காந்துருக்காங்கம்மா, டிக்கெட் எடுத்துட்டோமா, போயிட்டுருக்குமா, அப்புறம் கீழே இறங்கிட்டோமா, ஸ்டேஷனை விட்டு வெளியே வரோமா, இப்போ ஆட்டோவில் ஏற போகிறோமா, காலேஜ் ரூம் போக போகிறோமா, ஹாஸ்டல் போக போகிறோமா, அங்கே ஹாஸ்டல் வந்துட்டோமா, சாப்பாடுக்கு கீழே போகிறோமா, அப்புறம் இத்தனையும் சொல்லிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வரோமா, தூங்க போகிறோமா, ஃபோன் வச்சிடறோமா, அப்படின்னு வச்சுட்டு பேசாமல் தூங்க. ஹல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? என் பிள்ளை அப்படி தான் போயிருந்தோம். எதுக்கு இப்போ மென்டல் எடுத்து பேசிட்டு இருக்கிற, ஃபோன் வை அப்படின்னு. என்கிட்ட அல்ல அம்மா கிட்ட பேசிக்க, என்கிட்ட பேசாத. எனக்கு தெரியும் கர்த்தர் இவ்வளோ இருக்கிறாரு. கர்த்தர் இப்போ நடத்துகிற கர்த்தர் என்கிட்டலாம் பேசாத, சொல்லாத போ அப்படின்ட்டு. கிளையும் போகும்போது மாட்டேன். போகும்போது போவேன், ஒரு 2 கல் தண்ணி வரும், டாட்டா காமிச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் வீட்டில் திரும்பி உதவி சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று செய்ய மாட்டேன், டச் பண்ண மாட்டேன். ஆனால் அம்மாக்காரங்க அப்படி இல்லை, தாய் அப்படி இல்லை. அவங்களுக்கு பக்குன்னு அடிச்சிருக்கும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் செய்யணும். இதே அம்மா அப்பா கூட வராரு அப்படின்ட்டாம்னா செல்ஃபி எடுக்க தேவையில்லை, ஃபோன் பண்ண தேவையில்லை, எந்த தகவலும் சொல்ல தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் எந்த டீட்டெயிலும் தேவையில்லை. ஏன் அப்பா கூட போகிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அவர் எல்லாம், அதான் சொல்கிறேன், நம்ம அப்பா நம்மோடு இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம எந்த பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவரோடு இருக்கிறவன் அவரோடு சேர்ந்து செய்கிறான், ஒரே ஆவியாக இருக்கிறான். அதனால் அவர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு அவர் தகவல் எதுவுமே தரமாட்டார், வார்த்தை மட்டும் சொல்வார், போக வேண்டாம், அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. புரிதுங்களா சொல்கிறது? ஏன் போவோனா, எதுக்கு போவோனா கேட்க தேவையில்லை. ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் வார்த்தையை மட்டும் தந்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் வார்த்தை கொடுப்பார், வார்த்தை கொடுத்து நம்ம என்ன செய்வார், ஆட்டோமேட்டிக்காக வார்த்தையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14-19 கூட. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். போதும். இப்போ இந்த அம்மா செஞ்சுங்க, ஆகார் நம்ம பேருங்க, ஆகார் பிள்ளையை எடுத்துட்டு போய் வனாந்தரத்தில் போட்டுட்டு, நான் பிள்ளை சாகிறதுன்னு செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பிட்டு, எப்படிங்க இப்படி திரும்பிட்டு சும்மா தானே இருக்கணும். ஆனால் இந்த அம்மா செய்யுது, பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு
அழுதுக்குது. ஏன் திரும்பிட்டு அழுது? பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிச்சு ஒழிய இது இந்த கண்ணில் பார்க்கல, ஆத்மா கண்ணில் அதையே தான் பார்க்குது. உள்ளுக்குள்ள ஐயோ சத்தம் வருது, குழந்தை கத்துறது வருது. கத்திட்டு இருக்கானா, எத்தனை நாள் கத்துவான்னு தெரியலையே, பயமா இருக்குது. ரொம்ப தூரம் தள்ளிட்டு போய் உக்காந்துக்கிட்டு பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகது பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆத்துமால பிள்ளை சாகிறதையே கேட்டுக்கிட்டு அழுறதையே நோட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அழுக நம்ம தாங்க முடியல. அல்லேலூயா. நீ தான் சாகுதுன்னு போட்டுட்டு தள்ளி போயிட்ட, அது எப்படி செத்தானே நீ பட்ட இருக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் அழுற? ஏன்னா அது முழுக்க முழுக்க மனதை அங்கே வச்சிருச்சு, ஆத்துமாவை அங்கே வச்சிருச்சு. வச்சுட்டு வாயில மட்டும் சொல்லுது, நான் பிள்ளைய சாகிறத பார்க்க மாட்டேன். அப்போ அந்த ஆத்மால ஏன் இவ்வளோ வியாகுலம், ஏன் இவ்வளோ அழுக அப்படின்னா, ஆத்மால இது வனாந்திரம், இது வனாந்திரம். தண்ணி தீந்து போச்சு, இனிமே தண்ணி கிடைக்காது, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான் பிள்ளை இருக்கும், அதுக்கப்புறம் செத்து போயிடும். இனிமே செத்து போச்சுன்னா இனிமே எனக்கு பிள்ளையை பிறக்கிறது முடியாது. இந்த ஆபரகாம் பாருங்க, என்னை மட்டும் அமுச்சு வச்சுட்டான், என்னை மட்டும் அமுச்சு வச்சுட்டான். படத்தெல்லாம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி என்னை மட்டும் தனியாக அமுச்சிட்டானே, இவ்வளோ நல்லா இருப்பானா அப்படின்னு ஆபரகாம் ஒரு கண்டிப்பாக தான் வச்சிருக்கோம். திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இப்படி ஆகிப்போச்சு. இதில் வர தேவனாரு சொல்றாரு, இந்த தேவன் எங்கே இருக்காரு தெரியலையேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. ஏன் ஐம்புலன் அறிவில் அது ப்ராசஸ் பண்ணுது, சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்குது, சவுண்டு கேட்டுக்கொண்டே இருக்குது. கேட்க கேட்க துக்கம் அதுக்கு பயங்கரமாக இருக்குது. அதே சமயம் நான் பார்க்க மாட்டேன், அதே சமயம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனது முழுக்க அங்கே தான் இருக்குது. சரீரம் மட்டும் பார்க்கல, ஆத்மாவில் எல்லாமே அது பார்க்குது. கர்த்தர் சொல்கிறாரு இங்கே வந்து ஏன் வசனம் 17ஆம் வசனம் ஆகார பார்த்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இப்படி தேம்பி என்ன புசுக்குன்னு இப்படி அழுறியே, உனக்கு என்ன யாச்சிப்போம்? என்னமோ தேவதன் பிரச்சனையே இல்லாத மாதிரி பேசுறாரு. அங்க என்ன பிரச்சனை? தண்ணி துருத்தில தீர்ந்து போச்சு. அங்க இருக்கிறது எந்த இடம்? வனாந்திரம். அந்த வனாந்திரம் பேர் என்ன? பெயர் சேபா. சொல்லுங்க, பெயர் சேபான் அங்க போட்டிருக்கா? அங்க போட்டிருக்கா? அந்த வனாந்திரம் பெயர் சேபா. அந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, வனாந்திரம் அங்கேயும் தண்ணி இல்லை, கையிலுக்கு துருத்தியும் போச்சு. ஆனால் தேவதன் சொல்றாரு, உனக்கு என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி ஆடுற? ஒண்ணுமே நடக்காத மாதிரி தேவதன் பேசுறார். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு தான் உங்க பிரச்சனை பெருசு, தேவனுக்கு உங்க பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தான் என் பிரச்சனை பெருசு, ஏன்னா என் ஆத்துமா என் பிரச்சனை உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்ணி தகவலை கலெக்ட் பண்ணி அதை பெருசாக்கி ஒரு பெரிய கவலை உண்டாக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வீட்டில் பாருங்க, சில சமயம் பிஸ்னஸ், வேலை, தொழில், அதை பெரிய பிரச்சனையா என்னமோ இனிமே அவ்வளோதாங்க, தொழிலே யாரும் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி போட்டான், எல்லாம் அவுட்டு, அது இதுன்னு சொல்லி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ட்ரம்ப் அங்கே வந்துட்டான். ட்ரம்ப் எங்கே வந்திருக்காயா? ட்ரம்ப் அங்கே வந்துட்டான். காஷ்மீரில் ஆகிப்போச்சு, பிரச்சனை போகுது, போர் வரப்போகுது, பாகிஸ்தானுக்கு வரப்போகுது, லாரி எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்க போகுதுன்னுவான். எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆத்மா டேட்டா கலெக்ட் பண்ணிடுது, ஆத்மா டேட்டா கலெக்ட் பண்ணுது. அப்போ என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் போச்சா,
இப்பதான் கொஞ்சம் கடலை கட்டலான்னு ஒரு 2-3 காசை பார்த்தையா, அதுக்குள்ள இந்த இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது அப்படின்னு ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய கவலை பிடிக்குது ஆத்துமாக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாளாகாமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் அப்படிங்கிறாரு. அதே கர்த்தர் பக்கம் பேசிருக்கிறாரு. அது இந்த அம்மாக்கு தெரியல. தேவதன் பார்த்து, என்ன ஆச்சு ஆகாரு, ஏன் அல்ற, என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும்? ஐயோ என்ன பிரச்சனை, என்ன இப்ப என்ன பிரச்சனை தெரியாது, நீ நிச்சயமா நீ பார்க்கல, சத்தியமா தெரியாது உங்களுக்கு. குழந்தை தண்ணி இல்லாம கியான்னு கத்திட்டு இருக்குது, அது விட்டு போட்டு என்கிட்ட வந்து என்ன ஆகாது ஏன் ஆடுறேன்னு கேட்குறீங்களே. பாருங்க, தேவதன் வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி அவர் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு நிச்சயமாவே பிரச்சனை இல்லாதான், பிரச்சனை இல்லதான். ஏன்? இவ கண்ணை இல்லாத இடத்துலயே வச்சுட்டு இருக்கிறான். எப்படிங்க? தண்ணி இல்லை, வனாந்தரம், பயங்கர வெயில், பயங்கர ஹீட்டா போகுது, அக்னி வரப்போகுது, மே 4 செத்தம் முடிஞ்சோம் அவ்வளவுதான், இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிருக்காங்க. ஆமா, ஏசி வாங்கி போட்டா 4000 பில் வருமாமா. ஐயோ அது வேண்டாம், ஏசி போட முடியல, வாங்க முடியல, வாங்கி போட்டாலும் பில்லு இதாயிருது, வெயில் இப்படி இருக்குது, இதுல வேற நைட்டு 12 மணி தான் அவங்களே கரண்ட் ஆஃப் பண்றாங்க. நான் தூங்கும்போது திடீர்னு ஆஃப் ஆயிடும். என்னடா விசுக்குன்னு மாதிரி பார்த்தா ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிடுது, கரண்ட்டு. நம்ம ஆள் இருக்காங்க, அப்பா ரொம்ப ஞானமானா இருக்கிறாங்க, அப்போதான் தூக்கம் பிடிக்கும், ஆஃப் ஆயிடும் 12 மணிக்கு. அப்பாடா இப்போதான் கூலாக காற்று ஜல்ல திறந்து வச்சு ஃபேன் ஆஃபா ஏன் உட்காந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னன்னு தெரியலையே இந்த கொடுமைன்னு சொல்லி உட்காந்து பிரிவி புலம்பிட்டு விசிறி விட்டுட்டு பயங்கரமான விஷயம். நான் துபாய் போயிருந்தபோது அப்படி தான். எங்கேயாச்சும் பரவாயில்ல, துபாயில் 8 மணிக்கு பயங்கர 110 டிகிரி, ராத்திரி 8 மணிக்கு எத்தனை வருங்க? 110 டிகிரி. நைட்டு 8 மணிக்கு 110 டிகிரி துபாயில் ஹீட்னா பாருங்களேன், வெளியே எட்டி பார்க்க முடியாது, வெளியே எட்டி பார்க்கவே முடியாது. ஆமாம், அக்டோபர் மாதம் தான் போயிருந்தேன் இத்தனைக்கு நான். அப்போ இதெல்லாம் வனாந்தரம், கஷ்டம், பயங்கரமான பிரச்சனை மனதில் போட்டு 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 இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் ஆக மாட்டான், இவன் ஆகாது, இவன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், இப்படிதான் ஆயிட்டு இருக்கு, இவன்கிட்ட பணம் வாங்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை அப்படியே கலெக்ட் பண்ணி மனது போட்டு நொந்து இந்த ஆகார போட்டு அழ வச்சிருச்சு. அழுக இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. கர்த்தர் பார்த்தாரு, சரி இப்போ இந்த அம்மாவுடைய பார்வையை மாற்றணும், இப்போ இந்த அம்மாவுடைய பார்வையை மாற்றணும். அப்புறம் எடுத்து வாசிங்க, கீழே வாசிங்க. ஆகாரே உனக்கு என்ன இருந்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவனை பெரிய ஜாதியாக சொல்லுங்க, பெரிய ஜாதியாக. இவ எதை பார்க்கிறா? பையன் சாகிறத பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறா. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? அவன் பெரிய ஜாதியாக அவர் பார்க்கிறாரு. இதான் உங்களுக்கு இங்க கர்த்தருக்கு வித்தியாசம். நீங்க பிரச்சனையில மூழ்கி ஒண்ணுமே ஆகாது முடிக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க. கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை 1000 மடங்கு பெரிய விஷயம் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய பார்வை வேற, உங்க பார்வை வேற. ஆத்துமா பாக்குது முடியாது, ஆகாது, நடக்காதுன்னு, ஆனா ஆவி சொல்லுது இல்ல நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ இந்த சரீரத்திலிருந்து தகவலை நேர ஆத்மாக்கு இல்லாதபடி ஸ்ட்ரெயிட்டா ஆவி கொண்டு வந்து நிக்கணும். கொண்டு வரணும், ஆவி கொண்டு வரணும். இப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே, வார்த்தை அனுப்பினோடனே
அவருடைய பார்வையே மாறுது. அவருடைய பார்வையே மாறுது. வார்த்தை தாங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆவியும் ஆத்துமாவையும், சரிங்க, இருதயத்தையும் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வலிமுள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள பட்டத்தில் எந்த பட்டது கற்கானதாயும் ஆத்துமாவையும், பாருங்க, ஆத்துமாவையும் ஆவியையும், ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூணையும் பிரிக்கத்தக்கதா. எப்படிங்க? அப்போ தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யுதுங்க? இதை ரெண்டையும் பிரிக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆவிக்கு எது உணவு? தேவனுடைய வார்த்தை. அப்போ நீங்க எந்த அளவு ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில் வந்து காலையிலையும் சாயந்தரம் எப்பெல்லாம் சபை கூடும்போது அப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களோ, உங்களுடைய ஆவி என்ன செய்யும்? பலப்பட்டுரும். ஹல்லேலூயா. ஆவி பலப்பட்டா ஈஸியாக நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்குது. உங்க ஆத்துமால பயத்தை பிரித்து விட்டு தைரியத்தை உண்டு பண்ணுது. பயத்தை வெளியே தூக்கிட்டு உள்ளுக்குள்ள எதை வைக்குது? தைரியத்தை வைக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். என் ஜீவிதத்தில் அவர் நிச்சயமாக செஞ்சு முடிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், பிஸ்னஸில், உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் தொழிலில் இப்படிப்பட்ட எல்லா விதமான நெகட்டிவான காரியங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் அதை விட மேலான காரியம் உலகம் சொல்வதையே கேட்டுக்கிட்டு அதையே நினைச்சிருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை விட பெரிய வார்த்தை. இஸ்ரவேலில் உள்ள வனாந்தரத்தை பார்த்து அந்த அம்மா அப்படியே பயந்து பாருங்க. பெரிய உள்ளதுல இஸ்ரவேலிலே பெரிய வனாந்தரம் பேச தான். எப்படிங்க? உள்ள வனாந்தரம் பேச தான். ஆமாம், அந்த யூதேயா பக்கத்தில் இருக்குது இந்த வனாந்தரம். அப்போ பெரிய வனாந்தரம், தண்ணியே கிடைக்காது. அந்த மாதிரி என் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க, என் கடன் பெரிய கடனுங்க, என் வியாதி பயங்கரமான வியாதிங்க, என் குடும்ப பிரச்சனை இப்போதைக்கு இது இல்லை, ஒன்றும் ஆகாதான், அவ்வளோதான், அப்படியே பிரிஞ்சு அப்படியே போயிடுவாங்களாம், முடியவே முடியாதுங்க, பயங்கரமான பிரச்சனைங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் மனதை அப்படியே பெருசாக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிறது எங்க இருக்கிற? பெயர்சேபா இருக்கு. எங்க இருக்கிற? சரசமா சொல்லுங்க. பெயர்சேபா சொல்லுங்க. மைக்கில் சொல்லுங்க. பெயர்சேபா சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? பெயர்சேபா சொல்லுங்க. பெயர்சேபானா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடன்படிக்கையின் ஊற்று. சொல்லுங்க. உடன்படிக்கையின் ஊற்று, உடன்படிக்கையின் ஊற்று. இப்ப இந்த அம்மா எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்குது? ஊற்றே இல்லாம நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அந்த பேர்லயே இருக்குது உடன்படிக்கை ஊற்று. பெயர்சேபால நேரத்தம் உடன்படிக்கையின் ஊற்று. இந்த ஊற்றுல உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா அழுது. உடன்படிக்கை நேரத்தம் அது முதல்ல சொல்லுங்க. உடன்படிக்கை அர்த்தம், உடன்படிக்கை என்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியம், அதுதான் உடன்படிக்கை. 2 நாடு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் உடன்படிக்கை பண்ணுது. இளைஞ உடன்படிக்கை பண்ணுதான் 2 பேர் செஞ்சாங்க. கை கொடுத்து சும்மா வரல, கை கொடுத்து வாக்கு சொல்லுவாங்க. நான் இதை பண்ணுறேன், நீ இதை பண்ண. 2 பேர் வாக்கு பண்ணி 2 பேர் வாக்கு தருது. அப்போ லீகல் வேர்டு தான் உடன்படிக்கை, கவனன்ட். ஆமாம். அப்போது இந்த உடன்படிக்கை வாக்கு கர்த்தர் முன்கூட்டியே இந்த பிள்ளை மேலே வச்சுட்டார். எங்கே வச்சுட்டாருங்க? பிள்ளை மேலே வச்சுட்டார். இந்த பிள்ளை பிறக்கும் போதே ஆதியாகமம் 17ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஆதியாகமம் 17:20. வாசிங்க, வாசிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும்
பெருகவும் பண்ணுவேன். ஆ. அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹலோ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அவங்க ஆபிரகாம் சொல்லிட்டாரு. அதை வச்சு தான் ஆபிரகாம் துருத்துல தண்ணி கொடுத்து அமுச்சிட்டாரு. ஆபிரகாம் அவனை கத்தனை செய்வாரு பெரிய. இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா அழுது உக்காந்துக்கிட்டு, உடன்படிக்கை ஊற்றுல வாக்குத்தத்தத்தை எல்லாம் தெரிஞ்சா கூட, எல்லா வாக்குத்தத்தமும் உள்ளுக்குள்ள தெரிஞ்சா கூட, நமக்கு வாக்குத்தத்தத்தை விட எது நம்மளை மேற்கொள்கிறது? கவலையும் கண்ணீரும். ஆத்மாவுடைய தகவல், உலகத்துடைய தகவலை கேட்டு 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 என் வாழ்க்கையில கவலையும் கண்ணீரும், இது எப்படி ஆகும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமே தெரியலையேன்னு சொல்லி ஒரு பெரிய பயத்தையும் தாக்கத்தையும் இந்த ஆத்மால பிசாசு உண்டு பண்ணிடுறான். வார்த்தை மறந்து போச்சு. இப்போ இதனால எனக்கு கவலை பெரிய கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கண்ணில் எங்க இருந்து இந்த அம்மா கண்ணில் தண்ணி வருது? உடன்படிக்கை ஊற்றுறது. எப்படிங்க ஊற்றை இல்லைன்னு நினச்சி இந்த அம்மா அழுது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு பெயர் சபை உடன்படிக்கை ஊற்று பக்கத்திலேயே நின்று அம்மா. எடுத்து கீழே வாசிங்க. கர்த்தர் அந்த கண்களை திறந்தார். ஆதியாம் 21வது அதிகாரம் 18. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. ஹலோ, அப்பொழுது அவர் ஒரு அப்போ கண் திறக்காத வரைக்கும் அழுகியும் தத்தளிப்பும் தவிப்பும் இருந்துட்டு இருக்கும். எப்போ உங்க கண்ணை திறந்துட்டீங்கன்னோ, கண்ணை திறந்தோன்னு கீழே திணிவாசிங்க. கண் திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. இப்போ தண்ணீர் துறவு எங்க இருக்குதுங்க? பக்கத்திலேயே. சொல்லுங்க, பக்கத்திலேயே. அந்த தண்ணீர் துறவை பார்க்காம இந்த அம்மா எதை பார்க்குது? இல்லாததை பார்த்துட்டு. சொல்லுங்க, இல்லாததை பார்த்துட்டு இருக்குது. சோப்புல காசு காணும், பாக்கெட்டில் மணி பஸ்ஸில் பணம் இல்லை, பேங்க்கில் பணம் இல்லை, கல்லால பாரு ஒன்றும் கிடையாது, வியாபாரமே இல்லை. எனக்கு மட்டுமா? அங்கே போய் பாரு, அவனுக்கும் கிடையாது, எவனுக்குமே கிடையாது. ஏன் இவங்க இல்லாததே செய்றாங்க? இந்த இது 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 வந்து ஒரு உலகத்துடைய காரியம் பாருங்க. இல்லாதையே பார்த்து 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 பழகிறதுனால பக்கத்திலேயே ஒரு பெரிய ஊற்று இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய ஊற்று இருக்குது. சரிங்களா? அந்த ஊற்று யாருக்கும் திறக்காதனா இருந்தாலும் சரி, இந்த அம்மாவுக்கு திறக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் போனியனா கூட, யாருக்கும் வியாபாரம் இல்லாமல் கூட இருந்தால் கூட உங்களுக்கு வியாபாரம் கோடா கோடியாக நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? நீங்கள் ஆத்தும அடிப்படையில் செயல்படலை, ஆவி அடிப்படையில் செயல்படுங்க. ஹல்லேலூயா. என் ஆவியில் அடிப்படையில் நான் வார்த்தையை பிடித்து, என்னுடைய வார்த்தையை பிடிச்சு கேட்க தாங்க பிடிக்க முடியும். எப்படிங்க? எப்படி எகிப்தின் செய்தி கேட்கும் போது வியாதி உண்டாகுதோ, இதே போல கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது உங்களுடைய ஜீவிதத்தில் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்க வியாபாரம் பெருகும். வார்த்தை கேட்க உள்ளத்துல தைரியம் உண்டாகும். வார்த்தை கேட்க ஜெயிச்சு காட்டுகிற ஒரு எண்ணம் உண்டாயிரும். ஏன்னா கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை எழுந்திருப்போமா? அடுத்த வாரம் தொடர்வோம். இல்லாதவளை பார்த்துட்டு இருக்க வேண்டாம். பக்கத்திலே ஊற்று இருக்குது. கண் திறக்கப்பட்டா போதும். என் கண் திறக்கப்பட்டா போதும், நான் ஊற்றை பார்க்க முடியும். என் கண் திறக்கப்பட்டா போதும், என் வாழ்க்கையுடைய பிரகாசத்தை பார்க்க முடியும். அப்போ நான் கண் திறக்கப்பட வேண்டுமென்றால் என்ன தேவை? என்னுடைய ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கிற வார்த்தை தேவை. பிரிக்கிற
வார்த்தை. அந்த வார்த்தை வந்தோன்னு தான் கண் திறக்கப்படுது இவளுக்கு. தேவதூதன் வந்து சொல்லும் போது தான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தும் போது தான் கர்த்தர் கண்களை திறந்தார். நீங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வச்சு ஜெபிச்சு நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தை கத்துரை வார்த்தை கத்துரை வார்த்தை மற்ற எந்த மனுஷனும் முக்கியம் தர வேணாம். கத்துரை வார்த்தை கத்துரை வார்த்தை கத்துரை வார்த்தை கத்துரை வார்த்தை வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்துக்கிட்டே இருந்து பாருங்க, உங்க கண்கள் ஆங்காங்கே திறக்கப்படும். ஆங்க உங்களுக்கு தெரியாத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய லாபகரமான காரியம் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்டதுக்கான காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையில சோத்திரம் பண்ணுவோமாக. துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு வந்திருக்கிற ஆண்டவரே, என்ன கடகா நன்மைகளை எங்களுக்கு வைத்துக்க நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை செய்வதற்காய் சோத்திரம். எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் வார்த்தைக்கு தாழ்வுடைய வார்த்தையின் உள்ளத்தில் வந்து ஆண்டவரே, அதை கேட்டு என் ஆவில தகப்பனே நல் உணவை தினந்தோறும் நான் தகப்பனை பெற்றுக்கொண்டு ஜெயிக்கும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோர்வான எண்ணங்கள் எல்லாம் வந்தால் வெளியே அனுப்புகிற இயேசு நாமத்தினால தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய வார்த்தை எங்களை பரிபூர்ண சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ண ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு மக்களையும் ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்க, திருநாமத்தை மயப்படுத்துங்க கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் அறிக்கை செய்து கர்த்தாவே பிரச்சனை சமது தேவப்பண்ணு உமக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் கட்டப்படும்படி கிருபை செய்கிறார். சமர்ப்பிக்கிறோம். திருநாமத்தை மயப்படுத்தும் ஆசிரியர் நல்ல பிதாவே ஆமென். நாத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசரமாக வருவாதே ஆமென். கிருபையும் பிதாவதே நாமும் பசுவாய்க்கும் பார்க்கலாம் இப்பொழுது எப்பொழுது நம்மோடு இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.